இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். நம்ம இப்போ எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற சில நகைச்சுவையான விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறேன். என்னடா நகைச்சுவைன்னு சொல்கிறான்னா, ஏன்னா நம்ம என்னதான் வரி கட்டினாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. யார்கிட்ட சொன்னாலும் கடைசியில் ஆள்பவர்கள் தான் முடிவு செய்யணும். அதனால் நம்ம எதுவும் கோவப்பட முடியாது, சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அதனால தான் இந்த நிகழ்வுகளையெல்லாம் நான் சில நேரம் நகைச்சுவையாக பார்த்துவிட்டு செல்வேன். அதன் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏ யதார்த்தமாக கேட்டாரோ இல்லை ஆசைப்பட்டு கேட்டாரோ, எல்லோருக்கும் கார் வேணும். கார் விற்கிற வேலையில் காரு. அதுவும் இல்லாமல் முதலமைச்சரே கஜானா காலின்னு சொன்னார். அதை அறிந்து கார் கேட்குறாரு. அதுதான் இன்னும் நகைச்சுவையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில் கடன் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடனை குறைப்போம்னு சொன்னார்கள். ஆனால் கடனை வந்த ஒரு மாதத்திலே கோடிக்கணக்கில் கடனை வாங்கிட்டாங்க. அது தெரிஞ்சும் இன்னும் எவ்வளோ கடன் வாங்குவோம் என தெரிஞ்ச சொகுசுக்கு, அதாவது ஏதோ கொஞ்சம் ஊதியம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல, மாதத்துக்கு 1,00,000 ரூபா செலவாகிற வரைக்கும் இவங்க ஊதியத்தை கேட்குறாங்க. அதாவது காருக்கு டீசலோட ஓட்டுநர், இதெல்லாம் அரசாங்கமே இருக்கணும். ஒத்துக்கிறேன், எம்எல்ஏவுக்கு அங்கே இங்கேயும் போகிறாரு, அலைச்சலுக்கு கார் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு மகேந்திரா ஒரு கம்மியான அளவு காரு அரசாங்கமே கொடுத்து எடுத்துகிட்டு அரசு ஊழியரே இருப்பாங்க, அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு அப்படி இருக்குதுன்னு கேட்டாலும் ஒரு நியாயம். அதாவது கொஞ்சம் நேரம் போயிட்டு இந்த அதிகாரிகளாக போகிற மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து விடுறது வைக்கிறது அப்படின்னா பரவாயில்ல. சொந்தமாக கார் வேணுமா, யார் வீட்டுக்கு படம்? சரி, ஒரு எம்எல்ஏக்கு தருவீங்க, 234 எம்எல்ஏக்கு தருவீங்க. எம்பி கேட்டாலோ அல்லது இதை பார்த்துட்டு எல்லா அதிகாரிகளும் சொந்தமாக கார் வேணும்னு கேட்டால் அவங்களும் மக்கள் சேவை தானே செய்கிறாங்க. அவங்களா கேட்டால் வாங்கி தருவீங்களா? இப்போ இருக்கிறது டீசல் எல்லாம், அதாவது அதிகாரிகளுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அந்த கணக்குப்படி போயிட்டு வருவாங்க. அதுபோல் எம்எல்ஏக்கு உண்டா? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணும்போது எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, மக்களுக்கு செலவு பண்ணணுன்னாலும் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு மட்டும் எப்படி எங்கேருந்து பணம் வரும்? அப்போ எந்த ஆட்சியும் நடக்காதது தாவைக்கு ஆட்சியில் தனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்ள ஆட்சிக்கு வந்ததா? பல கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னது, எதையும் உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல மக்கள் வரி பணத்தையும் பதவியையும் அனுபவிப்போம் என நினைத்து வந்தீங்களா என்ற கேள்வியும் எனக்குள் இருக்குது. இப்படியே பல கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே உழைத்தாதான் உங்களுக்கு வரி கிடைக்கும். அதே போல் ஏழைகள் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா எம்எல்ஏவும் பணி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லவும் மாட்டேன், எல்லா எம்எல்ஏவும் பணி செய்வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவரவர் செய்கிறவங்க செய்வாங்க. அதுக்காண்டி காரே எந்த எம்எல்ஏ வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது, காரு அவங்க பணத்தில் வாங்கிக்கிட்டும் ஏற்கனவே அலவன்ஸ் இருக்குது. அதோட முக்கியம், மக்களுக்காக சேவை செய்ய தான் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க தவிர ஒரு எம்எல்ஏ சொகுசாக வாழ்வதற்கல்ல. எந்த ஒரு எம்எல்ஏவும் தனக்கு இவ்வளோ ஊதியம் வேணும்னு கேட்டு ஓட்டு கேட்பதில்லை. மக்களுக்கு நான் சாகும் வரை உழைப்பேன் என சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. அதை நான் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஓட்டு கேட்கும்போது இப்படி தான் சொல்லி கேட்குறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இஷ்டத்தில் பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லது எங்கேயாவது வாங்கிக் கொள்கிறார்கள். இது எல்லா ஆட்சியும் நடக்கும் என்று நான் தவிர்த்து கொண்டு போவேன். ஆனால் ஒரு நேர்மையாக நடத்துவேன். மக்கள் பணத்தில் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன் சொல்கிற கட்சி இதை செய்வதால் நான் சில கேள்விகள் கேட்கிறேன். ஒரு இந்திய குடிமகனாக, முக்கியமாக
திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட காரணத்தால் அடுத்த தடவும் நிற்பேன். ஒரு எம்எல்ஏ எப்படி செயல்படணும்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் செய்து காட்டுவேன். இத்துடன் என் காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.